சார் நான் வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். எனக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன்னால் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை வந்து அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் வந்து பாதிப்பு உண்டாக்குது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வந்து அந்த இரத்த குழாய்கள், அந்த பீனிஸ்க்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து அத்தெரோஸ்க்ளிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய படிவதனால பிளட் ஃப்ளோ குறையிறனால வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் காமனாக டயபிட்டிஸ் இருக்கிறனால அதுவும் அத்தெரோஸ்க்ளிரோசிஸை ப்ரொமோட் பண்ணி வரலாம். ஸோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தவர்கள் வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருந்தால் அதை ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை ஆரம்ப ஸ்டேஜில் சரி வர முடியும். ஆனால் இதே மனநோயாக உருவாயிட்டுனா அவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போய் அவங்க அது ஒரு சைக்காலஜிக்கலாகி ஒரு ஆங்ஸைட்டி ஃபார்ம் ஆகி அதே ஒரு மனநோயாக உருவாகி அந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் பெர்மனெண்ட் ஆகிரும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஹைப்பர் டென்ஷன் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணால் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், மெயினாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடியதை நம்ம தடுக்க முடியும்.